தமிழ் பேசும் அன்பனஞ்சங்களுக்கு ஒரு இனிய வரவேற்புமா. ஹாப்பி மார்னிங் சரிமிலாமா. ஹாப்பி மார்னிங். வாங்க பாலன், கார்த்திகாமா வாங்க, மோகனா வாங்க, முரளி ஐயா. குட் மார்னிங் மோகனா. சாப்பிட்டாச்சுமா மோகனாம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சு, டீ குடிச்சாச்சு. சொல்லுப்பா. ஏன்? ஹாப்பி மார்னிங் பத்மாமா. ஓ, நீங்க டீ அப்படியா? ஓகே. கத்தியெல்லாம் நம்ம கலாய்ச்சி விடுதியோ. கத்தியா ஐயா, நீலாம் டீ ட்ரோட்ல, நான் டீ ட்ரோட்ல இருந்து. ஹாப்பி மார்னிங் ரேவதி. மார்னிங். டவுட் மேல். ஓ, டவுட் மேலேயா?
என்னவா? கட்டாய தகுதி தமிழ் தேர்வு மட்டும்தான் இருக்கு. வேற எதுவும் தெரியலையா? சிலபஸ் இருக்குல்லாமா, சிலபஸ் இருக்கு. மெயின்ஸ்ல தான் மாறும். சரியா? மெயின்ஸ்ல தான் மாறும். இப்போ உங்களுக்கு ரீசெண்டா அப்டேட் ஆனது மெயின்ஸ் சிலபஸ் தானே அப்டேட் ஆச்சு. அப்படிதான் ரீசெண்டா வந்து குரூப் 2 அப்டேட் ஆனது மெயின்ஸ் தானே அப்டேட் ஆச்சு. அவ்வளவுதானே. அதை போட்டு நீங்க ரொம்ப அப்படிலாம் புஜுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓகே, எனிவே நம்ம வகுப்புகளை பேரலாம். சரியா? இந்த ரைஸ் ஆஃப் மகாஜனபதாஸ் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அதாவது அட் த எண்ட் ஆஃப் தி லேட்டர் வேதிக் பீரியடு, அதாவது வேத காலத்தினுடைய முடிவுல வந்து வந்து இடத்துக்காக என்ன செஞ்சுட்டானுவோ, அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கிடந்தானுவோ. சரியா? இடத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த இடத்துக்கு, ஒரு ஃபெர்டைல் லேண்டுக்காக, வாங்கம்மா ரதிகாமா, ஃபெர்டைல் லேண்டு மற்றும் பணத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வந்து இந்த இடமானது பல ஏரியாக்களாக பிரிந்தது. சரிதானா? அவங்க ஃபுல்லா வந்து கங்கை பகுதியில குடியேறினாங்க. அதான் ரைஸ் ஆஃப் மகாஜனபதாஸ். மொத்தம் எத்தனை டெரிட்டரியா பிரிஞ்சதுன்னு சொன்னேன்? மொத்தம் எத்தனை டெரிட்டரியா பிரிஞ்சது? இப்போ டோட்டல் 16. ஓகேங்களா? 16 டெரிட்டரியா பிரிஞ்சுதான். 16ஆ பிரிஞ்சது. ஓகேங்களா? 16ஆ பிரிஞ்சது. சரி, ரைட், ஓகே. சோ அந்த 16ல நம்ம 16ம் பார்க்க போறது கிடையாது. அந்த 16ங்கிறத லிஸ்ட தந்தது யாரு? அந்த 16ங்கிறத லிஸ்ட தந்தது யாரு? அங்குத்தாரா நிக்காயம். சரி, அங்குத்தாரா நிக்காயம்ங்கிறத ஒரு புத்த இலக்கியம் தான் வந்து இந்த லிஸ்ட தந்துச்சு. அதுல நம்ம இந்த மகத பேரரசை பத்தி பார்க்கணும். அதுல ஒன் ஆஃப் த பேரரசு தான் வந்து என்னது? மகத பேரரசு. அதுல ஒன் ஆஃப் த பேரரசு தான் இந்த மகத பேரரசு. அதுல நான் இந்த லிஸ்ட்ல எழுதிருப்பீங்க. என்னென்ன வம்சம்லாம்? ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய மொத வம்சம் ஹரியங்கா வம்சம். சரிதானா? ஹரியங்கா வம்சம் போட்ட டைட்டில். சுகன்யாமா. இந்த ஹரியங்கா வம்சத்துடைய முதல் மன்னர் யாருன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா பிம்பிசார். சரியா? அந்த ஹரியங்கா வம்ச மன்னர் வந்து யாருன்னா பிம்பிசார். பிம்பிசாரர் இவருடைய தலைநகரம் எங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராஜகிரகம். சரியா? ராஜகிரகம். இந்த ராஜகிரகத்துல வந்து எத்தனையாவது புத்த மாநாடு நடைபெற்றதுப்பா? இது ஐடியா இருக்கும். ராஜகிரகத்துல எத்தனையாவது புத்த மாநாடு நடைபெற்றிருக்கும்? முதல் புத்த மாநாடு நடைபெற்றுச்சு. அதுதான் வந்து இவருடைய தலைநகரம். இந்த மத்திய பிரதேசம் பக்கத்துல வரும் ராஜகிரகம் சொல்லி. லெவல். சரியா? அந்த பிம்பிசாரர் தலைமை வேற லெவல். ஒருத்தர் வந்து நாடை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருத்தர் நாடை பிடிக்க அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? வார். போர் புரியணும். அப்படித்தானே? இவ்வளவு அப்படிலாம் செய்ய மாட்டாப்ல. போவாப்ல, பக்கத்து நாட்டுக்கு போவாப்ல. என்ன நல்லா இருக்கீங்களா? உங்க ஊர்ல எதுவும் பொண்ணு இருக்குன்னா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்னா உங்க நாடை தந்துங்கன்னு சொல்லி அப்படி பண்ணிக்கிடுவாப்ல. திருமண உறவுகள் மூலம் பிரதேசத்தை இணைத்தார். அவர் திருமண உறவுகள் மூலம் தன்னுடைய
பிரதேசத்தை விரிவுபடுத்த எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி டு தி மேட்ரிமோனியல் அலைன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அப்படி வந்து இவர் பண்ண முதல் திருமணம் வந்து கோசலம். சரியா? அதாவது கோசலத்தின் நாட்டினுடைய இளவரசி கோசலா தேவியை திருமணம் முடித்த அந்த கோசலம்பத நாடு வந்து இந்த மகத பேரரசுல ஒன் ஆஃப் த இந்த மகாஜனபதஸ்ல ஒன் ஆஃப் த பேரரசு. எப்படி மகதம் ஒரு பேரரசு, கோசலம்ங்கிறது ஒரு பேரரசு. அவர் ரெண்டாவது பேரரசு வந்து பாத்தீங்கன்னா லிச்சாவி. சரியா? லிச்சாவி இளவரசி செல்லண்ணாவையும் திருமணம் முடித்திருப்பாப்ல. ஓகே, இப்போதைக்கு இதை எழுதிக்கிடுங்க. அப்புறம் வெங்கட் பண்ணலாமா? ஓகே ஓகேம்மா. ஓகே, என்ன பால் அங்க வந்தீங்களா? சரி. So, திருமண உறவுகள் மூலம் தன்னுடைய பிரதேசத்தை விரிவுபடுத்தினார். மூன்று கொண்டு வந்திருப்பாரு. ஒண்ணு கோசலம், இன்னொன்னு லிச்சாவி, இன்னொன்னு அங்கம். சரிங்களா? அந்த லிச்சாவியையும் கோசலாவையும் திருமண உறவுகள். சரியா? கோசலா தேவி லிச்சாவியோட பிரின்சஸ் வந்து செல்லண்ணா திருமணம் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் அங்காவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பாப்ல. 3 ஏரியா. சரிங்களா? இல்ல இந்த கோசலம் சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த கோசலத்துடைய மன்னன் வந்து யாருன்னா அதையும் கூட எழுதிக்கணும். இந்த கோசலம் அந்த கோசலா தேவி, கோசலா, இந்த கோசலம் இதோடைய கிங் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசன்னஜித். பிரசன்னஜித். இவங்களோட கேபிட்டல் தலைநகரம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வந்து அயோத்தியா. இவங்களோட கேபிட்டல் அயோத்தியா. அயோத்தியா. அதே வேணாலும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்ல அப்படியா? சரி சரி, தொழிலதிபரா நீங்க? ஆண்டர்பிரினரா? அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா அவந்தி நாட்டினுடைய மன்னர் பிரதோத்தியா. சரிங்களா? அவந்தி நாட்டினுடைய மன்னன் பிரதோத்தியா இவங்கிட்ட எப்படி வந்து நல்லுறவை பேணி இருப்பாரு. எப்படின்னா அந்த மன்னன் வயிற்று வலி வந்திருக்கும். சரியா? ரோட்டு சைடு ஏதாவது சாப்பிட்டு இருக்கும். ஸோ என்ன கடுமையான ஒரு வயிற்று வலி வந்திருக்கும். ஸோ அந்த வயிற்று வலி வந்த பிறகு என்ன செஞ்சிருப்பாப்லன்னா என்னெல்லாமோ மருத்துவம் பண்ணிருப்பாப்ல, ஒண்ணும் சரி இருக்காது. உடனே நம்ம பிம்பிசாரர் வந்து தன்னுடைய ராஜ மருத்துவரான ஜீவகா, சரியா, அவரை அனுப்பியிருப்பாப்ல. அவர் வந்து போய் பார்த்துட்டு கையை பிடிச்சு பார்த்துட்டு ஒண்ணு இல்ல, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர், நைட் ஏதோ கண்ட கடிதை சாப்பிட்டுருக்கீங்க, இந்த அந்த மருந்தை சாப்பிடுங்க சரியா வந்து போயிரும். உடனே இவாளும் அவளும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாப்ல. யாரு? நம்ம பிம்பிசாரரும் மகத பேரரசை சேர்ந்த பிம்பிசாரரும் அவந்தி நாட்டு மன்னனான பிரதோத்தியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எழுதிக்கிடுங்க.
இந்த அவந்தியோடைய கேபிட்டல் வந்து என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா உஜ்ஜயினி. கேபிட்டல் வந்து உஜ்ஜயினி. உஜ்ஜயினி. உஜ்ஜயினி அதனால நோட் பண்ணி. அவந்தியோட கேபிட்டல். சொல்லிட்டீங்களா? சரி, அடுத்து. அடுத்து வந்து பிம்பிசாரருடைய பையன் தான் வந்து யாருன்னு சொல்லி போயிட்டுனா அஜாத்த சத்ரு. சரியா? பிம்பிசாரருடைய பையன் வந்து அஜாத்த சத்ரு. இந்த அஜாத்த சத்ரு வந்து என்ன செய்வா அப்படின்னா, ஆக்சுவலா கோசல நாட்டினுடைய ராஜாவுடைய பேர் என்னதுமா? கிங்குடைய பேர் வந்து என்னது? நான் எழுதி போட்டேன். பிரசன்னஜித். அந்த பிரசன்னஜித் இறந்த பிறகு அந்த நாட்டை வந்து இந்த பிம்பிசாரர் வந்து பிம்பிசாருடைய பையனான அஜாத்த சத்ரு தன்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தால வந்து இவருடைய பீரியட்ல தான், அஜாத்த சத்ருவுடைய பீரியட்ல தான் வந்து முதல் புத்த மாநாடு நடைபெற்றிருக்கும். சரிங்களா? நம்ம அதை பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்தோமா? அஜாத்த சத்ருவோட முதல் புத்த மாநாடு நடைபெற்றிருக்கும். சார், இவர் முதல் புத்த மாநாடு நடைபெறதுனால இவர் வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் புத்தா, அவ்வளவுதான். புத்தருக்கு ஒரு நல்ல நண்பர், அதனால ஃபாலோ பண்ணாப்ல. அது போக பாடலிபுத்திரம் ஒரு நகரத்தையும் அவர் கட்டமைச்சிருப்பாப்ல. எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து எழுதிக்கிடுங்க. முதல் புத்த மாநாடு இவருடைய பீரியட்ல நடைபெற்றிருக்கும். எழுதிடுங்க ரேவதி. சரிங்களா? முதல் புத்த மாநாடுடைய பிரசிடென்ட் யாரு? கிங். ஓகே. அஜாத்த சத்ரு பிரசிடென்ட் யாரு? தலைவர் தலைவர். ஆஹ் மகா காஷியப்பா. சூப்பர் பத்மா முரளி. பை. மகா காஷியப்பா.
சரிங்களாமா? சோ வந்து சூப்பர் சார்ங்களாமா. இந்த பாடலிபுத்திரத்துல ஒரு கோட்டைய வந்து இவர் கட்டியிருப்பாரு. யாரு? அஜாத்த சத்ரு வந்து ஒரு ஃபோர்ட் கட்டியிருப்பார். அந்த பாடலிபுத்தையே வந்து உருவாக்குனது வந்து யாருன்னா நம்ம உதயன். கடைசி மன்னன். அதாவது இந்த வம்சத்துடைய கடைசி மன்னன். லாஸ்ட் கிங். எங்கன்னா வந்து கங்கை நதி மற்றும் சோன் நதி ஆறு கலக்கும் இடத்துல உருவாக்கியிருக்காப்ல. சரியா? Situate in the confluence of the war கங்கா அண்ட் சோன். சரிங்களா? இது வேணா எழுதிக்கிடுங்க. கங்கை நதி சோனாருடன் கலக்கும் இடத்தில் இந்த கோட்டை கட்டிப்பாப்ல. இந்த பாடலிபுத்திரத்தை. நோட்டடா? ஒரு பாயிண்ட் தான். குட்டி பாயிண்ட் தானே? ஓகே. அடுத்த வம்சம் என்ன வம்சம்? பெண்களே, அடுத்த வம்சம் என்ன வம்சம்? சிசுநாக வம்சம். சூப்பர். அடுத்த வம்சம் சிசுநாக வம்சம். சரிங்களா? அந்த சிசுநாக வம்சம் இது எப்படி தோன்றிக்கும்னா அவந்தி மன்னர், சரிங்களா, அவந்தி கிங்க வந்து தோற்கடிச்சு இந்த வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான மன்னர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வந்து முதல் மன்னர் சிசுநாகர், ஃபவுண்டர். இன்னொரு மன்னர் கால அசோகர். இந்த கால அசோகருடைய பீரியட்ல தான் வந்து என்ன நடந்திருக்கும்னா என்ன நடந்திருக்கும்? இந்த கால அசோகரோட பீரியட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குமே. ஞாபகம் இருக்கான்னு ரெண்டு மன்னர் சிசுநாகர் இரண்டாவது புத்த மாநாடு நடைபெற்றிருக்கும். சூப்பர். ஓகே, எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் கிங் சிசுநாகா. அவந்தி மன்னன். அவந்தி மன்னன்னா வந்து யாரு? பிரதோத்தையா. இவை எல்லாமே மகத பேரரசுக்குள்ள வந்த வம்சம். சரியா? என்ன அதிகமா வீட்டுலதான் நல்லா இருக்காங்களா? கணவர், அத்தை, மாமனார், அப்பா. அடுத்த ஃபேக்ட் இது பாத்துக்கிடுங்க. இரண்டாவது புத்த மாநாடு இவரோட பீரியட்ல. கால அசோகா. கால அசோகா.
ஓகே. இப்போ இந்த வம்சத்தை தோற்கடித்து அடுத்து வந்த வம்சம் தான் என்ன வம்சம்னு பாத்தீங்கன்னா நந்த வம்சம். சரிங்களா? நந்த வம்சம். இந்த நந்த வம்சத்தை பொறுத்த மட்டிலும் ஆக்சுவலா ரூல்ஸ் படி, உங்களுடைய ரூல்ஸ் படி என்னன்னா, பிராமணர்கள் வந்து அரசனுக்கு, சத்திரியன் அரசனா இருக்கணும், வைசியன் வியாபாரம் பண்ணணும், சூத்திரன் வேலை பண்ணணுங்கிறது இவங்களோட ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது இந்த நந்த வம்சம். ஏன்னா அந்த நந்த வம்சத்துல வந்த எல்லா மன்னர்களுமே சூத்திரர்கள் தான். சரியா? சூத்திரர்கள். அப்படி வந்த முதல் மன்னன் வந்து யாருன்னா வந்து மகாபத்ம நந்தா. சரியா? மகாபத்ம நந்தா தான் முதல் மன்னர். ஒரு 10 வருட ஆட்சி. இந்த மகாபத்ம நந்தாவுக்கு பிறகு அதுக்கு அடுத்தால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கூறு கிடையாது. அதனால வந்து ஒரு 8 மாசம் தான் ஆட்சி வந்து தாக்கு பிடிச்சது. அந்த 8 மாசத்துக்கு ஒரு மன்னர் மாறிட்டு இருந்தாப்லயும். எப்படி? அந்த 8 மாசத்துக்கு ஒரு மன்னர் வந்து மாறிட்டு இருந்திருக்காப்லயும். அப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அவையில வந்து தனநந்தர் தான் மன்னர். தனநந்தர் மன்னர். சோ அந்த அவையில அப்படியே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சிருக்காப்ல. ஒருத்தர் எந்திரிச்சு, ஐயா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் ஐயா, கொஞ்ச நேரம் இரியா அப்படின்னு சொல்லி சைகையில காமிக்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரிங்களா? அவமானப்படுத்தப்பட்டார். நாங்க பேசிட்டு இருக்கோம், குறுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தப்பட்டவர் யாரு பார்த்துட்டீங்கன்னா அவர் தான் சாணக்கியர். விளங்குது? அவர் தான் சாணக்கியர். சூத்திர அரசவையில் இருந்த ஒரே பிராமண கவிஞர் இல்லாட்டா பிராமண அமைச்சர் வந்து யாருன்னா சாணக்கியர் அல்லது கௌட்டல்யா அல்லது விஷ்ணுகுப்தா. அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வருவார். வெளியே வந்து சூளுரை, ஏண்டா என்னையா அவமானப்படுத்த முடிக்கண்டான்னு சொல்லி வெளியே வந்து ஒரு பர்டிகுலர் ஆளை சந்திரகுப்த மௌரியரை ட்ரெயின் பண்ணி அவரை வச்சு சோழி முடிச்சு உருவாக்கின வம்சம் தான் மௌரிய வம்சம். இஸ் தட் கிளியர்? தட் கிளியர்? விவரம் புரிஞ்சுதா? எஸ், எழுதுகிறேன். அடுத்த வம்சம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வம்சத்துல கொஞ்சம் முக்கியமானது வந்து இந்த மௌரிய வம்சம். சரியா? மௌரிய வம்சம், மௌரியன் டைனாசிட்டி. சரிதானா? சோ இந்த மௌரிய வம்சத்தை உருவாக்குனது வந்து யாருன்னா சீதியம். ஷார்ட்டா சீதியம் சொல்லுவோம். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியா. சந்திரகுப்த மௌரியா. சரிதானாமா? இப்போ வந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நாள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ரொம்ப சோகமா இருப்பாப்ல. சரிங்களா? இப்போ சந்திரகுப்த மௌரியர் ஏன்பா சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணுமில்ல, இந்த வம்சம், சரியா, நந்த வம்சத்தை சேர்ந்த தனநந்தனை வந்து நான் வந்து தோற்கடிக்க போனேன், என்னை பின்னி படல வச்சுட்டாங்க. அதாவது இந்த நந்த வம்சம் வந்து எப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா என்ன பாருங்க, இதுதான் வந்து அந்த நந்த வம்சத்தோட ஏரியான்னு பாத்துட்டீங்கன்னா சுத்தி குட்டி குட்டி ஏரியா இருக்கும், குறுநில மன்னர்கள். சரிங்களா? இங்க நடுசுலதான் வந்து நந்த வம்சம் வந்து இருந்திருக்கும். சந்திரகுப்த மௌரியர் என்ன செஞ்சிருக்காருன்னா பெரிய டான் மாதிரி சென்டர் சுத்தி இருக்கணும்னா வந்து நைய புடைச்சு எடுத்துட்டானுவோம். விளங்குதா? சுத்தி இருக்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சுட்டானுவோ அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க. உடனே வந்து அப்படி சுவாகமா உட்கார்ந்த உடனே
சாணக்கியர் வந்து அந்த வழியா போயிருக்காப்புல இந்த கதையெல்லாம் கேட்க ஒரு சின்ன கதை சொல்லிருக்காரு. ஒண்ணு இல்ல ராஜா, ஒரு குழந்தை வந்து சாப்பிட போச்சான். சரியா? சோ வந்து அவங்களோட தாய் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சாப்பாடு வந்து சூடா பெசஞ்சு வச்சிருக்காங்க. சென்டர்ல கொண்டு கை வச்சிருக்கு. பொத்து விழுந்துட்டு. உடனே வந்து அவங்களோட தாய் தலையில தட்டி, "அட அறிவுட்ட பயல, சென்டர்ல கை வச்சா சுடாதாடா? சுத்தி சாப்பிடு. சுத்தி சாப்பிடு." எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது சென்டர்ல ஆறிடும். சோ வந்து சென்டர்ல நீ ஈஸியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்காப்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி அதே மாரிதான் கேட்டுக்கிடுங்க. இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லுதாங்க. சரிங்களா? அப்படிலாம் நடந்துச்சாம். சரிங்களா? அந்த அப்ப இந்த கதையும் இவரு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படியா? சரி இப்ப நான் என்ன செய்யணும்? சுத்தி இருக்கவங்கலாம் ஜாலி அப்படின்னு சொன்னோனே, சந்திரகுப்த மௌரியர் சுத்தி இருக்கவங்கள ஃபுல்லா ஜாலி முடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த நந்த வம்சத்த வந்து என்ன செஞ்சிருக்காப்புல? தோற்கடிச்சு தன்னுடைய வம்சமான மௌரிய வம்சத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்புல. சரி. சரி சார், இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து சார் கிடைச்சது? அப்படி சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஆதாரங்கள். இந்த மௌரிய வம்சத்துக்கான ஆதாரங்கள் வந்து சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலே எழுதியிருக்காரு. அர்த்த சாஸ்திரம் கிட்டத்தட்ட ஒரு 15 வால்யூமா. அந்த 15 வால்யூமும் தொகுத்தது ஒருத்தர். யாருன்னா சியாமா சாஸ்திரிகள்னு சொல்லி ஒருத்தர் தான் தொகுத்திருப்பாப்புல. விஷாகதத்தர் சொல்லி ஒருத்தர் வந்து முத்ரா எழுதியிருப்பாப்புல. அதுல சந்திரகுப்த மௌரியர் எப்படி அரியணை ஏறினார் சொல்லி விளக்கம் இருக்கு. அது போக ஸ்ரீலங்காவுல உள்ள 2 இதழ்கள். தீபவம்சம், மகாவம்சம். அது போக இந்த வம்சத்தோட முக்கியமான மன்னர் அசோகர் அவருடைய கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த மௌரிய வம்சத்தை பற்றிய ஆதாரங்களை கூறுகிறது. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுங்க. The sources of Mauryan history. அடுத்து வந்து புத்தகம். அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் அந்த டேக்ஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஹவு டு டேக் டேக்ஸ் ஃப்ரம் அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு மாமரத்துல இருந்து மாம்பழத்தை வந்து எடுக்கும்போது அந்த மரத்துக்கு எப்படி வலிக்காம இருக்குமோ அதே மாதிரி வலிக்காம வந்து என்ன செய்யணும்னா மக்களுக்கு டேக்ஸ் போடணுமா. அதாவது நீ போடக்கூடிய டேக்ஸ் வந்து மக்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. அப்படித்தானே? இப்ப அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸ் தான். ஏ டு இசட் எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஆயிட்டு அப்படிதானப்பா? ஸோ வந்து அதே மாதிரி இந்த அர்த்த சாஸ்திரம் புத்தகம். அடுத்து வந்து இந்த விசாகத்தருடைய முத்ராட்சசம். அது போக இன்னொரு புக்கமும் உண்டு. என்னன்னா மெகஸ்தனிஸ் சொல்லி ஒருத்தரோட இண்டிகா புத்தகம். சரியா? மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் இண்டிகா. இண்டிகா புக். இதுல வந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, மௌரியம் நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாப்ல இந்த புத்தகத்துல.
ஓகே. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு இதழ்கள் மூலமா தான் வந்து நம்ம அசோகர் வந்து புத்த மதத்தை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டே போயிருப்பாப்ல. சரிங்களா? அப்போ இன்னொரு ஒரு புக்கு உண்டு. அதனால எழுதிக்கிறேன். இது எழுதின பிறகு சொல்றேன் நான். சரியா? எழுதிட்டீங்களா? அடுத்து அசோகருடைய கல்வெட்டு. சரிங்களா? அடுத்தல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு புத்தகம். புத்தகம் என்ன புத்தகம்னா பரிசிஷ்ட பர்வன். பரிசிஷ்ட பர்வன், பர்வம் எல்லாம் ஒண்ணுதான். புக் ஆஃப் ஹேமச்சந்திரன் ஒருத்தர் தான் எழுதியிருப்பான். புக் ஆஃப் ஹேமச்சந்திரன். ஹேமச்சந்திரன். இந்த புத்தகம் வந்து எதை பத்தி கூறியிருக்கோம்னா வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியர் வந்து எப்படி வந்து சமண மதத்தை தழுவினார். கன்வர்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா மௌரியா டு ஜெயினிசம் தான் இந்த புத்தகம் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதாவது நம்ம சந்திரகுப்த மௌரியர் வந்து சமண மதத்தை எவ்வாறு தழுவினார், சமண மதத்தை தழுவியதை பற்றி கூறிய புத்தகம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்தபிர ஸ்தபிரவள்ளி சரிதா அதை கூட சொல்லுவாங்க. அவ்வளவு டெப்த் தேவையில்ல, இதே எழுதிக்கிடுங்க. இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேனா? முன்னாடி உங்களுக்கு இந்த தகவல் சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேனா? சரி, சொல்லியிருந்தோம்னா மகிழ்ச்சி தான். சொல்லலையோ? சரி, சொல்லலாம். இப்ப எழுதிக்கிடுங்க. எழுதிட்டீங்களா?
அடுத்து வந்து மன்னர்களை பத்தி பார்க்க போட்டோம். ஆல்ரெடி தெரியும். இதோட முதல் மன்னர் வந்து யாருன்னா சந்திரகுப்த மௌரியர், த ஃபவுண்டர் ஆஃப் தி மௌரியன் எம்பையர். சரியா? ஃபர்ஸ்ட் கிங் சந்திரகுப்த மௌரியர். இவர் சாணக்கியருடைய உதவியோட நந்த வம்சத்தின் கடைசி வம்சரான டேஷை தோற்கடித்து மௌரிய வம்சத்தை உருவாக்கினார். யார தோற்கடித்திருப்பாப்ல? நந்த வம்சத்துடைய கடைசி மன்னன் தனநந்தாவை. நந்த வம்சத்தை, அதாவது ஆஃப்லைன் கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் நீங்க தான் சொன்னீங்க பத்மா. நந்த வம்சத்தினுடைய கடைசி மன்னரான தனநந்தாவை தோற்கடித்து நந்த வம்சத்தை தோற்கடிச்சு மௌரிய வம்சத்தை உருவாக்கினார். யாரோட? சாணக்கியோடைய உதவியோட. ஓகேங்களா? அந்த இவருடைய பீரியடுல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து செலியூக்கஸ் நிக்கேட்டர். சரியா? செலியூக்கஸ் நிக்கேட்டர். இந்த செலியூக்கஸ் நிக்கேட்டர் வந்து யாருன்னா அலெக்சாண்டரோடைய ஆள். அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி மூலமா ரெண்டு பேருமே இதாயிருப்பாங்க. அந்த செலியூக்கஸ் நிக்கேட்டரோடைய அரசவையில இருந்து தான் வந்து யார் இருந்திருப்பாருன்னா மெகஸ்தனிஸ் வந்து சந்திரகுப்தருடைய அரசவைக்கு வந்திருப்பாப்ல. அந்த மெகஸ்தனிஸ் எழுதின புத்தகம் தான் என்ன புத்தகம்? இண்டிகா. சரியா? இண்டிகா. அதுக்கப்புறம் இவருடைய அரசவையில வந்து ஒரு 12 வருஷம் ஒரு கடுமையான பஞ்சம். இவங்களோட கேபிட்டல் வந்து அதுக்கப்புறம் பாடலிபுத்திராவா லீவ் ஆகி எங்க போயிருப்பாங்கன்னா சரவண பலகலாக மைசூர் பக்கத்துல போயிருப்பாங்க. சோ அந்த சரவண பலகுலால போய் வந்து அங்கதான் வந்து என்ன பார்க்கணும்னா சமண மதத்தை வந்து தழுவுவாரு. அந்த சமண மதத்தை இவர் எவ்வாறு தழுவினார், அந்த 12 வருஷம் கடுமையான பஞ்சத்துக்கு அப்புறம் எவ்வாறு தழுவினார் என்பதை பற்றி கூறிய நூல் தான் வந்து பரிசிஷ்ட பர்வன். விளங்குதா? ஹேமச்சந்திரன் எழுதின புத்தகம். நோட் பண்ணிக்கிடுங்க. எவ்வளவுதான் செலியூக்கஸ் நிக்கேட்டர் வருவார். இவருடைய அரசவையில இருந்து வந்தவர் தான் மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ். செலியூக்கஸ் நிக்கேட்டர் யாருன்னா அலெக்சாண்டருடைய ஆள். அலெக்சாண்டருடைய ஆள் தான் வந்து செலியூக்கஸ் நிக்கேட்டர். இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. அடுத்து இந்த பாயிண்ட் தான் சொன்னது. சரியா? கடுமையான பஞ்சம். அதுக்கப்புறம் ஹி லெஃப்ட் பாடலிபுத்திரா அண்ட் கோ டு த சரவண பெலகோலா. அங்க வந்து இறந்தும் போவார். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியா சமண மதத்தை தழுவி விடுவார்.
ம். அடுத்து வந்து இவருடைய பையன் யாரு? நம்ம சந்திரகுப்த மௌரியரோட பையன் வந்து யாருன்னா பிந்துசாரர். பிந்துசாரர் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்கன்னா என்ன பட்டம்னா அமித்ரகத்தா. அமித்ரகத்தார்னா வந்து எதிரியை வீழ்த்துபவர். எதிரியை வீழ்த்துபவர். இந்த அமித்ரகத்தாங்கிறதே வந்து என்ன வேர்டுனா கிரேக்க வார்த்தை. சரிங்களா? கிரேக்க வார்த்தை. ஓகேங்களா? அவருக்கு நிறைய தொடர்பு உண்டு. அங்கேருந்து ஒரு தூதுவரையே ரிசீவ் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா டெமாய்கஸ்னு ஒரு தூதுவரே வந்து சிரியால இருந்து தான் வந்து என்ன செஞ்சிருப்பாப்லன்னா வந்திருப்பாப்ல. அந்த பிந்துசாரருடைய பையன் தான் வந்து யாருன்னா அசோகர். சரிங்களா? அசோகர் எழுதிக்கிட்டு. அமித்ரகத்தான்னா என்னன்னா கிரேக்கம். கிரேக்ல தான் அமித்ரகத்தாங்கிறது ஒரு வேர்டு. கிரேக். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுப்பா. இந்த அசோகரை தான் வந்து நம்ம உஜ்ஜயினியோடைய ஆளுநராலாம் இவர் நியமிப்பார். சரியா? உஜ்ஜயினிங்கிற ஒரு ஏரியாவோட ஆளுநரா நியமிப்பார். உஜ்ஜயினியோட ஆளுநரா போட்டிருப்பாப்ல. இந்த ஒரு துறவி, புத்த துறவி. சரி, அசோகரோட பீரியட்ல அதான் இவங்களோட பிந்துசாரோட பீரியட்ல இருந்து ஒரு புத்த துறவி தான் வந்து யாருன்னா தாரநாத்னு சொல்லி ஒருத்தர். தாரநாத். தாரநாத்னு சொல்லி ஒரு துறவி இருப்பாப்ல. தாரநாத். ஓகே. சரி. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அசோகரை பத்தி பார்க்க போறோம். தக்ஷசீலம்னு ஒரு ஏரியால ஒரு பயங்கரமான ஒரு கழகம் நடந்திருக்கும்பா. தக்ஷிலா. அந்த கழகத்தை அடக்க வந்து நம்ம பிந்துசாரர் வந்து அசோகரை அனுப்பியிருப்பாப்ல. அப்ப அந்த கழகத்தை அடக்கிப்பாரு. அப்பதான் அசோகருடைய உண்மையான திறமையே தெரியும். யாருக்கு? நம்ம பிந்துசாரர். அதனாலதான் அடுத்த நாடெல்லாம் பிந்துசாரர் வந்து 4வது பையன். பிந்துசாரர் வந்து அசோகருடைய 4வது பையன். சரிங்களா? மூத்த பையன் அப்படிலாம் கிடையாது. 4வது பையன். இவரெல்லாம் தம்பிகளையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய திறப்பாரு. சரிங்களா? ம். ஆ, 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 ஆ. சரி, ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. சரி. அதிகமா இருக்கீங்களா கிளாஸ்ல? இருக்கீங்கன்னா கிளாஸை பார்த்துக்கிடுங்க.
ராஜா பார்க்கலாமா? பார்க்கலாமா? எஸ். அடுத்தது வந்து அசோகர் எழுதி கிடங்க. அசோகர் அசோகர் இதுதான். சொல்லி பார்க்கும்போது அதாவது ஹி ரிமூவ் தி ஆல் தி பிரதர் ஹி கேம் டு 4 வருடம் கிட்டத்தட்ட வந்து அசோகர் வந்து தம்பிகள் கூடயே வந்து என்ன செய்வாப்ல, போராடுவாப்ல. போராடி கிட்டத்தட்ட எப்ப வந்து அரியணை வந்து ஏறுவார்னா ஒரு 1268 தான். 268 ஆயிரம் நம்பரா 268 தான் இவர் வந்து என்ன செய்தாருன்னா அரியணையே ஏறுதார். அசண்டட் தி தோன் வந்து 268 சரிங்களா? 268லயா 273 அரியணை ஏறியது வந்து பாத்துட்டீங்கன்னா 268. ஓகே தானா? சோ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா வந்து கலிங்கம். கலிங்கம் கிட்டத்தட்ட கலிங்கம்னா எங்கன்னா பிரசன்ட் ஒடிசா சைடு வந்து ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு வந்து யார் கூட போவார்னா ஒரு புத்த துறவி உபகுப்தர்னு சொல்லி ஒரு துறவி தான் வந்து கூட போவாப்ல. சரிங்களா? அந்த யுத்தத்துல வந்து அசோகர் வந்து நிறைய பேரை கொன்றுவார். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன செய்வாருன்னா கொன்றுவாப்ல. கொண்ட உடனே வந்து என்ன ஆகும்னா இந்த துறவி எப்பா இப்படி உயிர்களை வந்து நீ வந்து கொல்றியேன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணி இவரை வந்து புத்த மதத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் புத்தர் வந்து தன்னுடைய கொள்கை நாசுக்கான கொள்கை எப்படின்னா வந்து கொஞ்சம் அன்பை பரப்பக்கூடிய கொள்கை, தர்மத்தை பரப்பக்கூடிய கொள்கைன்னு சொல்லி தர்மத்தின் கொள்கை சொல்லி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணதுக்கு தர்ம மகா மாத்திரர்கள் சொல்லி ஒருத்தர நியமனமே செஞ்சிருப்பாப்ல. 250 புத்த மதத்தை தழுவிருப்பாப்ல. அந்த தழுவன உடனே ஒரு புத்த மாநாடும் நடந்துட்டு இருக்கும். அது போக தன்னுடைய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரன் 2 பேரையுமே புத்த மதத்தை பரப்பதற்கு வந்து என்ன செய்வார் அனுப்பவும் செஞ்சிருப்பாப்ல. ஸ்ரீலங்கா வேர்ல்டு ஃபுல்லா அனுப்பியிருப்பாப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணுங்க. கலிங்க யுத்தம். அதாவது கலிங்கத்து கூட ஏன் வாருக்கு போயிருப்பாருன்னா நந்தர்கள் வந்து திரும்பி வந்து நந்தர்கள் வந்து இந்த கலிங்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து போருக்கு போயிருப்பாப்ல. சரிங்களா? அடுத்து எழுதிக்கிடுங்க. அசோக தர்மத்தின் கொள்கையை பின்பற்றி தர்ம மகா மாத்திரர்களை நியமனம் செஞ்சிருப்பாப்ல. பாலிசி ஆஃப் தர்மானா ஒண்ணு கிடையாது. என்னது? இந்த ஒபை தி பேரண்ட்ஸ், பெற்றோர்களை வந்து மதிக்கணும். அது மாதிரி வந்து கில் ஃபியூ அனிமல்ஸ். சரியா? கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மிருகங்களை மட்டும் கொண்டுக்கிடுங்க. நான் வயலன்ஸ் கூடாது அப்படிலாம் வந்து கொண்டு வந்துருப்பாப்ல. இதான் வந்து தர்மம். தர்ம கொள்கைகள். ~ 250 ஒரு புத்த மாநாடு நடைபெற்றிருக்கும். எத்தனாவது புத்த மாநாடு தங்கங்களை? அதே மாதிரி இவர் வந்து யாருடைய சிவனுடைய ஃபாலோவர், ஒரு சிவபக்தர். சரியா? நம்ம அசோகர் வந்து ஒரு சிவபக்தர்.
மூணு, சூப்பர், மூணு. 268. 268ல வந்து அரியணை ஏறுதாரு. த்ரோன். அதாவது 273ல வந்துருவாரு. ஒரு 4 வருஷம் போராட்டம் தம்பிகளுடைய எடை சால்வ் பண்ணிட்டு 68ல அரியணை ஏறுதாரு. அது ரிவர்ஸ்ல தானே போகும். பிசி தானே இது. ஓகே. அதே மாதிரி அசோகர் வந்து, அதாவது தன் மக்களிடம் கல்வெட்டு மூலமாக பேசிய ஒரே அரசன் வந்து யாருன்னா அசோகர் தான். ஏதாவது தகவல்னா கல்வெட்டுல இந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லி கல்வெட்டை நோட்டீஸ் போர்டு, சிம்பிளா சொல்றோம் நோட்டீஸ் போர்டு மாதிரி. சரியா? அந்த காலத்துல கல்வெட்டு தானே, நோட்டீஸ் போர்டு மாதிரி தகவல் வந்துடும். அப்படி வந்து அசோகருடைய வந்து 13வது கல்வெட்டு, 2வது கல்வெட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த கல்வெட்டு தான் வந்து டெல்ஸ் அபவுட் தி நெய்பர் கண்ட்ரி, அண்டை நாட்டுகளின் உறவுகளை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லியிருக்கும். எல்லா கல்வெட்டுலயும் அசோகருடைய பெயர் வந்து தேவனாம்பியா பிரியதர்சி, தேவனாம்பியா பிரியதர்சி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கல்வெட்டுல மட்டும்தான் அசோகருடைய பெயரே பொறிச்சிருக்காங்க. சரிங்களா? அசோகச மௌரியா. அது எந்த கல்வெட்டுனா மாஸ்கி கல்வெட்டு. மாஸ்கி கல்வெட்டு. அதுக்கப்புறம் 232 அசோகர் இறக்கவும் செஞ்சிருவாப்ல. நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு புத்த மதம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா பரவுனதுக்கு ஒரே ரீசன் வந்து இவர்தான். சரிங்களா? அதாவது புத்திசம் டு பிகம் த வேர்ல்டு ஆஃப் தி அசோகா. முக்கியமா வந்து இந்த ஏசியாக்கெல்லாம், சரிங்களா, மத்திய ஆசியா அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவதுக்கு முக்கியமான விஷயம் இவர்தான். இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருப்பாருன்னா, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள், ஆளார்மை சில்ட்ரன்ஸ், அந்த மாதிரி வெல்ஃபேர், மக்கள் நல அரசை முதலா உருவாக்கியது இவர்தான். ஆளார்மை சில்ட்ரன், இட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்டு, மக்கு பாப்புல. அதாவது கரெக்ட் தான். அதாவது மிருகங்களுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது இவர்தான். சரிங்களா? சூப்பர். இவருடைய இறப்புக்கு பிறகு வந்து இவருடைய எம்பையர் ரெண்டா பிரிஞ்சிடும். மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி. அந்த மேற்கு பகுதி இவருடைய பையன் குணாலான்னு சொல்லி ஒருத்தர் ஆளுவாப்ல. அதே மாதிரி வந்து கிழக்கு பகுதியை வந்து அவருடைய பேரன் தசரதன் ஆளுவாப்ல.
ஓகேயா? ஆமாமா. மகேந்திரன் சங்கமித்திரை. நீங்களே காமிச்சிருப்பானே. ஆ, அவருக்கு ஒரு பிள்ளையாப்பா இருக்கும். ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கும். அதுல ஒண்ணாவது தான் இருக்கும். ராஜாம்மா அவரு. தலைவரே. ரைட். அடுத்து உங்களுடைய ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா? உங்களுடைய ஸ்டேஷன். அது மாதிரி இவரை பத்தி நம்ம சொல்லும் போது பாத்துட்டீங்கன்னா அது வேண்டும். அசோகர் வந்து அனிமலுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாப்ல. அதே மாதிரி வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து கைதிகள்லாம் விடுதலை பண்ணியிருக்காப்ல அப்பவுமே. சரியா? அதையில சரியா வச்சுக்கிடுங்க. அண்ட் இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 5ஆ பிரியும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல் ஆல்ரெடி தெரியும், பாடலிபுத்ரா. மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு. மேற்கு உஜ்ஜயினி, தெற்கு ஸ்வர்ண, வடக்கு தக்சசீலா, கிழக்கு கலிங்கா. அதை என்ன சொல்லுவாங்க? தொசாலின்னு கூட சொல்லுவாங்க. உங்களோட நிர்வாகம். ஓட்டடா. ஓகே. அதுல வந்து இன்னொரு வந்து ஒரு விஷயத்தை நீங்க இதை எழுதிக்கிடுதீங்களா? எழுதிக்கிடுதீங்களா? இதோடைய இந்த கல்வெட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய கல்வெட்டு ஓகேங்களா? இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டுனா 3 விதமா பிரிப்பாங்க. அவருடைய கல்வெட்டை எத்தனை டைப்பா பிரிப்பாங்கன்னா 3 டைப்பா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அசோகா. அசோகான்னு சொல்லி எல்லாத்தையும் வரும். அசோகா. மேஜர் ராக் எடிட். மேஜர் ராக் எடிட். அசோகா. மைனர் ராக் எடிட். மூணாவது வந்து அசோகா பில்லர் ராக் எடிட். சரியா? தமிழ்ல இது இந்த குகை சுவர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. குகை குகை சுவர் கல்வெட்டு, கற்பாறை கல்வெட்டு, கற்பாறை, கல்தூண். சரியா? கல்தூண் கல்வெட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 to 13 ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. இந்த பில்லர் கல்தூண் கல்வெட்டு எங்க இருக்குன்னா அலகாபாத்ல இருக்கு. அலகாபாத்ல இருக்கு. நோட் பண்ணிக்கிறீங்களா?
ஓகே. அதாவது ஓகே இது ஒண்ணு. அது போக வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? முதல் முறையாக ஒரு ஒரு மத்திய நிர்வாகம் சொல்லி கொண்டு வந்தது இவங்களோட பீரியட்ல தான். சரியா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இவங்களோட பீரியட்ல தான். ஏன்னா சாணக்கியா சாணக்கியா தான். இன்னொரு ஒரு விஷயம் அது கொஞ்சம் டெப்த் தான். இருந்தாலும் லேசா தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. என்னன்னா கிங்கு கிங்குக்கு ஓகே உங்களுக்கு தெரியும். கிங்குக்கு கீழே மகாமாத்ராஸ் அப்படிதானே? மகாமாத்ராஸ் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா? ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லி பார்த்து அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேர்டு வச்சு சொல்லியிருக்காங்கன்னா அதி எஸ்காஸ். அதி எஸ் காஸ். அதி எஸ் காஸ். அப்படி எத்தனை அதி எஸ் காஸ் இருக்காங்கன்னா 27 பேர் இருந்திருக்காங்க. அதாவது 27 டிபார்ட்மெண்ட் அப்படித்தானே? வந்து என்னன்னா 27 டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ம் 27 டிபார்ட்மெண்ட். ட்ரெஷரி அக்கௌண்டன்ட் அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா சனி தத்தா. சனி தத்தா. சன்னி தத்தா. சன்னி தத்தா. சன்னி தத்தானா வந்து சீஃப் ஆஃப் ட்ரெஷரி. கருவூலத்தின் உயரதிகாரி. கருவூல தலைவர். கருவூல தலைவர் சன்னி தத்தா. அது மாதிரி இன்னொருத்தர் வந்து சம்ஹாரத்தா. சம்ஹாரட்டா. சம்ஹாரட்டா. சம்ஹாரத்தா. இவாள் வந்து அக்கௌண்ட் ஜெனரல். சரியா? அக்கௌண்டன்ட் ஜெனரல். கணக்காளர். சரியா? கணக்கு மேலாளர். கணக்கு மேலாளர். கணக்கு மேலாளர். மேலாளர். கிட்டத்தட்ட 6ல ஒரு பகுதி வந்து டாக்ஸா போகணும். 6ல ஒரு பகுதி டாக்ஸா போகணும்னு சொல்லுவாங்க. ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? சரி ரைட். அதே மாதிரி இந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் யாரு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அதாவது இந்த மௌரிய வம்சத்துடைய கடைசி மன்னர் யாருன்னா வந்து பிரகதத்தான்னு சொல்லி ஒருத்தர். சரியா? லாஸ்ட் கிங் வந்து யாருன்னா பிரகதத்தா. இவருடைய தளபதி வந்து புஷ்யமித்ர சுங்கா ஒரு பிராமண தளபதியால் கொல்லப்பட்டு தன்னுடைய வம்சமான சுங்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாப்ல. லாஸ்ட் கிங். மௌரிய பேரரசின் லாஸ்ட் கிங். பிஎஸ்ஆ. அந்த பிஎஸ் நீங்க தானா? எழுதிக்க. புஷ்யமித்ர சுங்கா.
நோட்டடா? சரி. அடுத்து இவருடைய வம்சம். அவ்வளவுதான். மௌரிய வம்சம் முடிஞ்சு சுங்க வம்சம். சுங்க வம்சம் பெருசா ஒண்ணு எல்லாம் கிடையாது. இல்ல 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க. சரியா? சுங்க வம்சத்தோடைய 2 ஃபேமஸான ஒரு ஆட்கள். அவைப்புலவர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். பாணினி, பதஞ்சலி. சரிங்களா? பாணினிய பொறுத்த முடியல அஷ்ட அத்தியாயி ஒரு புத்தகம். பதஞ்சலி வந்து மகாபாஷ்யா. அஷ்ட அத்தியாயிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்டோட கிராமர் இருக்கு. யோகாவை பத்தினது. இது வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் ஒர்க். சான்ஸ்கிரிட் கிராமர் சமஸ்கிருத இலக்கணம் சம்பந்தமானது. சமஸ்கிருத இலக்கணம். சரியாச்சா? என்னப்பா நோட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டா இன்னைக்கு? இல்லையா? சரி, அடுத்தது குஷானர்கள் பாப்புமா. ஆஃப்டர் தி டிக்ளைன் ஆஃப் தி பவர்ஃபுல் டிக்ளைன் ஆஃப் தி மௌரிய எம்பையர். பெண்ணே முடிச்சு. நீங்க தம்மாத்தூண்டு இங்க வச்சுட்டு பெண்ணு முடிஞ்சுட்டு சொல்லக்கூடாது. விளங்குதா? நீங்க தம்மாத்தூண்டு இங்க வச்சுக்கிட்டு பெண்ணு முடிஞ்சுன்னு சொல்லி கதை அடிச்சு விடக்கூடாது. சரி, குஷானார் பாப்புமா. குஷானர்கள் பாப்புமா. ஆஃப்டர் தி டிக்ளைன் ஆஃப் பவர்ஃபுல் எம்பையர் மௌரியன் எம்பையர் குஷானார். சரியா? குஷானர்கள் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. சரிங்களா? பவர்ஃபுல் எம்பையர் ஆஃப்டர் மௌரியா வந்து யாருன்னா குஷானர்கள் தான். ஓகே. குஷானர்கள். இந்த குஷானர் போது இந்த குஷானர்கள் வந்து ஒரு ட்ரைப். என்ன ட்ரைப்னா எயூச்சி ட்ரைப்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னது எயூச்சி. எயூச்சி இதை எழுதிக்கிடுங்களேன். எயூச்சி பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். எயூச்சி பழங்குடி. சரியா? எயூச்சி ட்ரைப் இவங்க. எயூச்சி ட்ரைப்ஸ். இந்த வம்சத்தை வந்து தோற்றுவித்தது யாருன்னா குஜல கடப்பி. குஜல கடப்பி. இந்த வம்சத்தோட 2வது மன்னர் கடப்பி ஸ்டூ. 2 பாயிண்ட். இதோட முடிச்சுக்கொள்ளுங்க. குஷான வம்சத்தோட முடிப்பு. சரியா? இல்ல ரொம்ப இல்ல, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். அதே மாதிரி இந்த வம்சத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் யாருன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா கனிஷ்கர் ஒரு மன்னர் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங், ஆல்சோ பவர்ஃபுல் கிங். இந்த கனிஷ்கர் வந்து 78 ஏடில ஏடி ஸ்டார்ட் ஆயிட்டு. பிசி முடிஞ்சு ஏடி ஸ்டார்ட் ஆயிட்டு.
ஏடியில வந்து என்ன செய்தாருன்னா ஆட்சி பொறுப்புக்கு வரார். அவர் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த வருஷத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஷாகா, கனிஷ்கர் சிம்மாசனத்தில் ஏறிய அந்த வருஷத்தை சாகாயரான்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் காமிப்பேன். நோட்டடா. சரி, இம்பார்ட்டன்ட் கிங் குஷானால வந்து யாருன்னா கனிஷ்கா. கனிஷ்கா ஓகே. ஏறிய அந்த வருஷத்தை சாகாயரா ரொம்ப முக்கியம் ராஜா. சரியா, இந்த சாகாயரா எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. 78 ஏடி அவர் எப்ப சிம்மாசனத்துல ஏறுறாரு அது. அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம், சரியா, இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைனா கூட போரிடுவாங்களாம். சைனாவோட வார். அப்படி இந்த சைனா கமாண்டரோட பேர், அந்த சைனா கமாண்டரோட பேர் என்னதுன்னா பாஞ்சு. பாஞ்சு 2 முறை சைனாவோட வார் இந்தியன்ஸ். அதே மாதிரி தெரியும் கனிஷ்காவோட பீரியட்ல புத்த மாநாடு, எத்தனையாவது புத்த மாநாடு? நாங்கா புத்த மாநாடு. சரிங்களா, நாங்கா புத்த மாநாடு. இவர் தான் வந்து சென்ட்ரல் ஏசியாவுக்கு எல்லாம் கொண்டு போயிருப்பாப்ல. ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன், கனிஷ்கா மத்திய ஆசியாவுக்கு கொண்டு போனார். மத்திய ஆசியாவுக்கு தான் பரப்பியிருப்பாப்ல, மத்திய ஆசியாவுக்கு எல்லாம் கொண்டு போயிருப்பாப்ல. அண்ட் இவரோட பீரியட்ல 2 கேபிட்டல் பா, ஒன்னு புரஷ்பரா, இன்னொன்னு மதுரா சொல்லி 2 கேபிட்டல். ஓகே. அண்ட் இவரோட பீரியட்ல இருந்த கவிஞர்கள் வசுமித்ரா, அஸ்வகோஷா. இந்த நாகார்ஜுனா வந்து சூனியவாத தியரின்னு ஒன்னு கான்செப்ட கொண்டு வந்துருப்பாப்ல. சூனியவாத தியரின்னு ஒண்ணுல எவ்ரி திங் இஸ் ஜீரோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடியதான் சூனியவாத தியரி. நாகார்ஜுனா வந்து சூனியவாத தியரி, சூனியவாத கொள்கை தியரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்துருப்பாப்ல, சூனியவாத தியரி.
வசுமித்ராவை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா மகா விபாஷான்னு ஒரு புத்தகத்தை கம்பைல் பண்ணிப்பாப்ல. கம்பைல்ட் விபாஷா. எஸ், மகா விபாஷா புத்தகத்தை கம்பைல் பண்ணிப்பாப்ல. அஸ்வகோஷா புத்த சரிதத்தை எழுதிப்பாப்ல. 3 விஷயம். 1 2 3. இன்னொன்னு உண்டு, இவரோட பீரியட்ல வந்து ஃபேமஸான மருத்துவர். நாலாவதா போட்டல் யாருன்னா வந்து சரகர். சரியா? சரகா, சரகர். 5வது வந்து யாருன்னா ஒரு பில்டர். சரியா? கட்டமைப்பாளர் யாருன்னா அஜிலாசிம். அஜிலாசிம், அஜி லாசிம். இவ்வளோத்தையும் எழுதிக்கிடுங்க. எழுதியாச்சா? ஓகே. அண்ட் இவரோட பீரியட்ல 2 விதமான கலைகள் ஃபேமஸ். சரியா? 2 விதமான கலைகள் என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சொல்லுவாங்க. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், காந்தார கலைகள். இந்த காந்தார கலைகளை பொறுத்த மட்டிலும் எந்தோ பிளஸ் கிரேக், இந்திய கலைகளும் கிரேக்க கலைகளும் மிக்ஸ் ஆனது காந்தார கலை. இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. மதுரா ஆர்ட்ஸ். சரியா? மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த மதுரா கலைகளை பொறுத்த மட்டும் பியூர்லி இந்தியன். சரியா? அங்கங்களே புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பொறுத்தவரை இந்திய கலைகளும் கிரேக்க கலைகளும் மிக்ஸ் ஆனது. சரிங்களா? ஆனா பியூர்லி இந்தியன் வந்து மதுரா. கிரேக்கம் யாரோட பீரியட்ல வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? யாரோட பீரியட்ல வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையாச்சா? சரி. அடுத்து நம்ம கனிஷ்கா இருக்காப்ல இல்லையா? கனிஷ்கா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? ஹி வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அசோகா 2. சரியா? 2ஆம் அசோகர் என்றும் அழைக்கப்பட்டார். ஏன்? எதன் இன்வால்மெண்ட் அண்ட் ஸ்டெப் ஃபார் ஸ்ப்ரெட் புத்திசம். அந்த இன்வால்மெண்ட் இன் புத்திசம். சரிங்களா? இன்வால்மெண்ட் இன் புத்திசம் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் இன் புத்திசம். அசோகர் எப்படி வந்து புத்திசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுல வந்து எவ்வளவு மும்முரமா இருந்தாரோ அதே மாதிரி நம்ம கனிஷ்கா. சரியா? நம்ம கனிஷ்கர் இருந்ததுனால இவருக்கு வந்து என்ன பேர்? 2ஆம் அசோகர்ங்கிற பேர். இஸ் தட் கிளியர்? தட் கிளியர்? இந்த பாயிண்ட் எழுதிக்கிடுங்களேன். சரிங்களா? இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. 2ஆம் அசோகர் ரொம்ப முக்கியம். கனிஷ்கருடைய இன்னொரு பெயர். கனிஷ்கருடைய கேட்பான், 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? எதனால அந்த பேர் வந்துச்சு முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு.
அது வேற அசோகர் சரியா, அது வேற அசோகர். ஓகேங்களா? இது 78. அது 1800. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து he met a violent death in his tent. கூடாரத்துல வச்சு. அது அக்பர் சொன்ன மாதிரி, இரண்டாம் அக்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து கூடாரத்துல வச்சு சதிகாரர்களால் வந்து கொல்லப்படுவார். தீ வச்சிருவாங்க, டென்ட்டுக்கு தீ வச்சு இவரை சோழி முடிச்சிருவாங்க. ஓவர்வியூவா கனிஷ்காவை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சதாம்மா? ஐடியா கிடைச்சதா? அருமை, நன்றி. சரி, இவ்வளவுதான் வந்து இதை பத்தி இவரை பத்தி விஷயம். நீங்க இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புவாங்க. இப்ப இதை பார்த்து நீங்க புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இவ்வளவுதானா, கனிஷ்கா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரொம்ப என்னது கனிஷ்கான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மன்னரா இருந்திருக்காப்ல. 78ல வந்து இவர் ஆட்சி பொறுப்புல வந்ததுல ஒரு இந்த இவர் யாராவை என்ன சொல்லுதாங்கன்னா சாகாயரான்னு சொல்லுதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சைனா கூட எல்லாம் போர் விட்டுருக்காப்ல, பாஞ்சோன்னு சொல்லி கமாண்டர் கூட எல்லாம் போர் பண்ணிருக்காப்ல. இவரோட பீரியட்ல தான் வந்து 4வது புத்த மாநாடு நடைபெற்றிருக்கு. மத்திய ஆசியா வரைக்கும் புத்தத்தை வந்து கொண்டு போயிருக்காப்ல. இவர் வந்து இவர் இந்த இன்வால்மெண்ட் இருந்ததுனால இவருக்கு வந்து 2ஆம் அசோகருங்கிற பேரு. அண்ட் வந்து 2 கேபிட்டலு, பெஷாவர், அந்த மாடர்ன் பெஷாவர் கூட சொல்லுவாங்க, புரஷ்பரா, மதுரா 2 கேபிட்டலு. அது மாதிரி ஒரு 5 பேர் இவருடைய பீரியட்ல ரொம்ப ஃபேமஸ். நாகார்ஜுனா பொறுத்த மட்டும் சூனியவாதிய வசுமித்ரா வந்து மகாபிபாஷான் புத்தகம், அஸ்வகோஷா புத்த சரிதம், சரகா பிஷிஷியனு, பில்டர் வந்து அஜிலாசிமு. கடைசியில வந்து இவர் வந்து 2 கலைகள், மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்தோ கிரீக்க கலைகள், மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பியூர்லி இந்தியன்ஸ். அண்ட் ஃபைனலா இவர் வந்து கூடாரத்துல தீய வச்சு இவரை கொண்டு போட்டாங்க. தட் கிளியர். இவ்வளவுதான் கனிஷ்கான, இவ்வளவுதான். ஒரு கதை மாதிரி அப்படியே வந்துடும். ஓகே, சரிங்களா? அடுத்து யார பத்தி பார்க்க போறோம்னா சாதம். ஏமாமா நெஞ்சு வலி வந்துடாம ரேவதி, முடிஞ்சுட்டு சரியா? சொல்லுதேன், நாளைக்கு பார்க்க போறேன்னு சொல்லுதேன். சரிங்களா? கொஞ்சம் மயக்கம் வந்துட்டேன் உங்களுக்கு. கொஞ்சம் யாராவது தண்ணி குளிச்சு எழுப்பிடுங்கப்பா, ரேவதி எழுப்பிடுங்க. சரி, சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தான். நான் பயப்படாதியா, நாளைக்கு தான் பார்க்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்கப்பா. சரி, ரைட், ஓகே. போதும். சரிங்களா? இன்னைக்கு போதும். சரி, நாளைக்கு வந்து எப்ப நேத்து நான் தெரியாம சொல்லிட்டேன் சரியா? நேத்து கிளாஸ்ல, இன்னைக்குதான் உங்களுக்கு கிளாஸ். இன்னைக்குதான் 9:30 கிளாஸ். எழுப்பிட்டீங்களா? சூப்பர், ஓகே. ஓகே ராதிகா. சரி, அவங்க எழுப்பிட்டு இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உங்களை யாராவது எழுப்பிட்டுலாம் நீங்களே வந்திருக்கீங்களா? ஓகே. இன்னைக்குதான் 9 வரைக்கும். நான் நேத்து தெரியாம சொல்றேன். இன்னைக்குதான் 9:30க்கு கிளாஸ். சரிங்களா? இங்கதான் இருந்தீங்களா? சரி, ரைட். வந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? நாளைக்கு மேக்சிமம் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, முடிச்சிடும். ஓகே, ஓகே தங்கங்களே. ஸோ மீண்டும் நான் உங்களை நாளைய வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் செல்வமுத்தன். நலமே சொல்லும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.